என் மகனே, என் மகளே, இது தற்செயல் அல்ல. இதை நீ பார்ப்பது என் சித்தம். அவசரப்பட்டு கடந்து போய்விடாதே. நான் உன்னிடத்தில் பேச வேண்டும். உன் தகப்பனாகிய நான் உன் அருகில் அமர்ந்து பேசுவது போல நினைத்து கொண்டு கண்களை மூடி என் வார்த்தைகளை கவனமாக கேள். இந்த நேரம் உனக்கும் எனக்குமான நேரம். உன் உள்ளம் உடைந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும். வெளியே யாருக்கும் காட்டிக்கொள்ளாமல் தனிமையில் நீ சிந்தின கண்ணீரை நான் பார்த்தேன். என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே, நான் தனிமரமாகிவிட்டேனே என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் வார்த்தையை கேள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நான் வாக்களித்திருக்கிறேன் அல்லவா? அந்த இளைப்பாறுதலைத்தான் இன்று உனக்கு தர வந்திருக்கிறேன். உன் பாரத்தை என் தோளில் இறக்கி வைத்துவிடு. நீ சுமந்தது போதும். உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் பயப்படாதே. வேதம் சொல்கிறது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று. ஆம், உன் சொந்த உறவுகள் உன்னை மறக்கலாம், உன்னை ஒதுக்கலாம். ஆனால் நான் உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன். நீ எனக்கு மிகவும் விலை மதிப்பானவன். இப்போது உன் சூழ்நிலையை பார்த்து நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த நிமிடம் உனக்கு ஒரு உறுதியான வாக்கை தருகிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் கடவுள். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஏசாயா வழியாக நான் சொன்ன வார்த்தை இன்று உனக்கே உரியது. இந்த வார்த்தையை கெட்டியாக பிடித்துக்கொள். இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் மனதிற்குள் ஒரு அமைதி இறங்குவதை நீ உணர்வாய். அதுதான் நான் தரும் சமாதானம். உலகம் தரக்கூடாத, உலகம் தர இயலாத சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நீ நினைக்கலாம், என் எதிர்காலம் என்ன ஆகுமோ, எல்லாம் முடிந்துவிட்டதே என்று. இல்லை மகனே, இல்லை மகளே, உன் கதை இங்கே முடியவில்லை. எரேமியா புத்தகத்திலே நான் சொன்னது போல உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும்படி நான் உங்களை பற்றி